ஒரு செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஆமென். ஆமென். ஏசாயா 46வது அதிகாரம், அதுல 10வது வசனம். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி இந்த வேத வசனத்தை நம்ம ஆதாரமாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இங்க வேதம் சொல்கிறது, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம இந்த செய்தியில நம்ம எபிரேய எழுத்துக்களை குறித்தும் அதுல அர்த்தங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அது முக்கியமான ஒரு காரியம். இல்ல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஏலோஹிம் அப்படின்னா என்ன, நம்ம 2 காரியம் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஏலோஹிம் அப்படின்னா என்ன அப்படின்றத குறித்தும், ரெண்டாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மறைந்திருக்கிற சில ரகசியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம். ஏலோஹிம் அப்படின்னா என்ன, ரெண்டாவது ஆதியாகமம் 1:1 இருக்கிற மறைந்திருக்கிற ரகசியத்தை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்கிறது அதாவது என்னன்னா, அதாவது அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி மட்டும் இதுவரை செய்யப்படாத காரியங்களை அறிவிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா. அதாவது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பாருங்க, அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவரா இருக்கிற. ஆமாவா இல்லைங்களா? நம்ம அவருக்கு தெரியுமா தெரியாதமா நடக்க போற காரியம் எல்லாமே கண்டிப்பா தெரியும். முடிவில் நடக்க போகிற காரியத்தை அவர் ஏற்கனவே அதை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் என்ன பண்றாரு இருக்கிற. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இங்க சொல்றாரு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அதே நீங்க பிரசங்கில எடுத்து வாசிங்க. பிரசங்கி 3:11 வாசிங்க. பிரசங்கி 3:11. பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அப்புறம் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன், இங்க வேதம் சொல்கிறது என்னன்னா, அதாவது அவர் ஆதி முதல் அந்த மட்டும் செய்கிற காரியத்தை மனுஷன் என்ன பண்ண மாட்டான், கண்டுபிடியான் அப்படின்னு பிரசங்கில சொல்ற ஆண்டவர் ஏசாயால சொல்லி இருக்கிறார், நான் அவைகளை என்ன பண்றேன், அறிவிக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில பாருங்க, ஏசாயா தான் முன்னாடி புஸ்தகமா என்ன பண்ணுது இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க தீர்க்கதரிசனம் இந்த காலங்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பிரசங்கி தான் முன்னாடி புஸ்தகமா இருக்கும். அப்ப எப்படி சொல்றேன் அப்படின்னு இதை நம்ம ஒரு கோரையை சொல்ல முடியல. அதாவது என்னன்னா, தேவன் அதாவது நிறைய காரியங்களை அவர் செய்கிறாரு, அதை அறிவிக்கக்கூடியவரா என்ன பண்றாரு இருக்கிறார். ஆனா ஆண்டுடைய ஜனங்கள் என்ன பண்றது இல்லைன்னா, அதை அவர் என்ன ஆதி முதல் அந்த மட்டும் என்ன செய்கிறார்ன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறதே கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? அவர் எல்லாவற்றையும் அறிவிக்கிறாரு, ஆனா மனுஷன் அதை கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, தேவன் தங்களிடத்துல எழுதி கொடுத்து அவங்க வேதத்தை குறித்து அவங்க ஒரு பரிபூர்ண அறிவு இல்லாம இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா என்ன பண்ணுது இருக்குது. ஒரு வசனம் வாசிங்க, ஓசியால 8:12 வாசிங்க. ஓசியா 8:12. சீரிய தீர்க்கதரிசன புத்தகத்துல ஓசியா 8:12 வாசிங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எல்லாவற்றையும் அறிவிக்கிறாராம், ஆனா மனுஷன் அதை கண்டுபிடிக்கிறது இல்லை. ஏன் அதை அவன் கண்டுபிடிக்கிறது இல்லை? ஒரே ஒரு ரீசன் பாருங்க, மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வேதத்தின் மகத்துவங்களை அவர் என்னென்ன செய்ய போறாரு அப்படின்றது ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆனா அதை அவங்க என்ன பண்றது, ஆராய்கிறது இல்ல. யூதர்களுக்கு அதான் பிரச்சனை. என்ன அப்படின்னா, தேவன் அவர்களுக்கு எல்லா ரகசியங்களுக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணல, வேதத்தை சரியான விதத்துல ஆராயவே இல்ல. அவங்க எப்படி ஆராய்ஞ்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு காரியத்தை மனதுல வச்சுட்டு ஆராய்ஞ்சாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் ஆண்டு இயேசு இந்த பூமியில வந்து சொன்னாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீங்க இல்லைங்களா. அந்த வேத வாக்கியங்கள்ல என்னை குறித்து எழுதப்பட்டிருக்குது அப்படின்றத அவர் என்ன பண்ண சொல்லக்கூடியவரா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, வேதத்தை ஒரு சரியான விதத்துல அவங்க அறிகிறது இல்லை. அதை இன்னைக்கும் பாருங்க அப்படின்னா, வேதம் சொல்ல இந்த ஓசியா 8:12 படி இன்னைக்கும் அநேகர் பாருங்க அதை அந்நிய காரியமா தான் எண்ணக்கூடியவர்களாம் இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றோம், ஆனா வேதத்தை நம்ம எவ்வளவோ ஆராய்க்கிறோம், எவ்வளவோ அதை நேசிக்கிறோம், எவ்வளவோ அதோட நேரத்தை செலவிடுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா.
நம்ம கடந்த நாட்களுக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்த்து வருவோம். என்ன அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்த்து இருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? எதை குறித்து பார்த்து இருக்கிறோம்? ஆவிக்குரிய ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம முதல்ல நம்ம எது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். ஆவிக்குரிய யுத்தத்துல ஆவிக்குரிய யுத்தம் பார்த்தோம் இல்லைங்களா? இதுல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அவருடைய நாமத்தை குறித்து பார்த்தோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? அல்லேலூயா. போன வாரம் எதை குறித்து பார்த்தோம்? அவருடைய நாமம் ரொம்ப முக்கியம். அதாவது அவர் நாமத்தை நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு வேண்டும். அந்த அதிகாரத்தை அவரிடத்துல தான் நம்ம இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம். அப்போ இந்த உலகத்துல நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு ரொம்ப வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா அவர் நாமத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு அற்புதமும் நடக்கலை அப்படின்னா, இன்னும் நம்ம அந்த நாமத்துக்குரிய அதிகாரத்தை என்ன பண்ணல, நம்ம பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு தான் ஒரு வெளிப்படையான ஒரு இது. கரெக்டாக சரின்னா ஜூம் பண்ணுங்க, கரெக்டாக வச்சுங்க பார்த்துங்க. இந்த இது போர்டு ஜூம் பண்ணுற மாதிரி பார்த்துங்க, என்னையும் போர்டு ஜூம் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஃபுல்லாக தேவையில்ல, ஓகேங்களா? சரி. அப்போ அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரம் முதல்ல நமக்கு ரொம்ப அவசியமானதா இருக்குது. அப்போ அவர் நாமம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன பண்ணுது. இங்க ரெண்டாவது அவருடைய காரியத்தில், அவருடைய ஆவிக்குரியத்தில் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, அவருடைய வசனம் ரொம்ப முக்கியம். என்ன நமக்கு முக்கியம்? அவருடைய வசனம் எடுத்து வாசிங்களேன். எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6:17 வாசிங்க. எபேசியர் 6:17. எடுத்து இங்க வேதவசனம் சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது ஆவிக்குரிய யுத்தத்துக்கு பிசாசின் தந்திரனோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளும். அதுல நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, இன்னொரு வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:16 வாசிங்க. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த வசனம் நமக்குள்ள எப்படி வாசம் செய்யணும்னா, சகல பரிபூர்ணத்தோடு வாசமா இருக்கணும். சகல பரிபூர்ணத்தோடு வாசமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலைக்கு தேவையான வசனம் உங்களிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா அது வெளிப்படக்கூடியதா ஒரு நன்மையும். அப்போ குறைவு நேரங்களில் நம்ம எப்படி யுத்தம் செய்யறது, எப்படி அந்த போராட்டத்தில் ஜெயித்து வெளியே வருதுன்னா, வசனத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உங்க வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடான்னு சொல்ல. நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை மாறணும். இது நம்ம பொருளாதார காரியம் நம்ம ஒரு பெரிய செழிப்படைனா நம்ம என்ன பண்ணுவோம், செய்யற வேலையில இன்னும் கொஞ்சம் அதிகமா சில எஃபோர்ட்டை போட்டு என்ன பண்ணுவோம், செய்வோம். ஆனா கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தின் பாதைக்கு நேரம் உங்களால் கண்டிப்பா போக முடியும். சரிங்களா? அப்போ வேத வசனத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அது நமக்குள்ள சகல பரிபூர்ணத்தோடு வாசமா இருக்க நம்ம அதை ஆராய வேண்டியது ரொம்ப அவசியமா. தேவன் அதனால அவரு நீ பிசாசு போனா போச்சு, புரியுங்களா? அவருக்கு என்ன தேவையில்லை, நாமம் தேவையில்லை. ஆனா நமக்கு நாமம் கண்டிப்பா
அவசியம் அந்த பிரயோகக்கூடிய வல்லமை நமக்கு தேவை. ரெண்டாவது, இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஆவிக்குரிய செய்யும்போது பிசாசு அவரை சோதிக்கு வந்தபோது அவனோடு, அதாவது இயேசுவோடு பிசாசு இடைப்பட்ட போது பாருங்க, இயேசு எப்பவுமே வசனத்தை தான் பயன்படுத்தக்கூடியவரா இருந்த சொல்லும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ஏசு அங்க எதை யூஸ் பண்றாரு? ஒரு வசனத்தை யூஸ் பண்ண. என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அப்படின்ற வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, அவர் சொன்னது இயேசு சொன்ன வார்த்தை மத்தேயு 4:4 இருக்கு. அவர் சொன்னது, அதாவது இந்த சம்பவம் அந்த இடத்துல இருக்கு. ஆனா அவர் சொன்ன வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, உபாகம் 8:3 இருக்கு. எடுத்து வாசிங்க. 8:3 வாசிங்க. 8:3 உபாகமம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு, அதாவது உபாகம் 8:3 சொல்லப்பட்ட வேத வசனத்தை தான் இயேசு பிசாசுனால சோதிக்கப்படும் போது அந்த ஆவிக்குரிய யுத்தத்துல ஏற்கனவே எழுதப்பட்ட வேத வசனத்தை தான் அவர் உபயோகப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார். அதுக்கப்புறம் பிசாசு சோதிக்கிற மற்ற 2 வசனங்கள் 2 காரியங்களையும் இயேசு எதை தான் உபயோகப்படுத்துறாரு? அதே வேத வசனத்தை தான் அவர் உபயோகப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேத வசனம் ஒருவேளை அவருக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், என்ன பண்ண முடியாது? அவரால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நின்று இருக்க முடியாது. இதில் நின்று இருக்க முடியாதுன்றதுல இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருவேளை இயேசு அதாவது கல்லை அப்பமா மாத்திருந்தா என்ன நடக்கும்னு சொல்றீங்க? பிசாசு கீழ்ப்படிஞ்சிருப்பான். அதாவது பிசாசுக்கு இயேசு கீழ்ப்படிஞ்சிருப்பாருங்களா? அப்படி அர்த்தம் இல்லை. அதாவது அந்த மத்தேயுல இருக்க மிகப்பெரிய சோதனையில முக்கியத்துவம் என்னன்னா, பைபிள் சொல்லுது, அதாவது மனுஷனை பிசாசு வீழ்த்தினதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் தான் பிசாசு என்ன பண்ணணும்? வீழ்த்தணும், ஜெயிக்கணும். ஒரு மனுஷனா இருந்து தான் இயேசு பிசாசை ஜெயிச்சார். எல்லாம் சொல்றாங்க இல்லை, இயேசு கடவுளா வந்ததெல்லாம் அவர் அடிக்கும் போது அவர் வலி இருந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. இயேசு இங்க சோதிக்கப்பட்ட போதும் சரி, அவர் மனுஷனா தான் நின்னாரு. அவர் சிலுவையிலும் மனிதனா தான் நின்னாரு. அப்போ இயேசு என்னைக்கு அவனுடைய சொல்ல கேட்டு பசிக்குதுன்னு சொல்லி இந்த கல்லை அப்பமா அவரால் மாற்ற முடிஞ்சிருக்கும், அற்புதமா மாத்திருப்பார் அந்த நிமிஷத்துலயே. ஆனா மாத்தி இருந்தாருன்னா அவர் என்னவா இருந்திருக்க மாட்டாருன்னா, அவர் தேவனா இருந்திருப்பாரு. கல்லை அப்பமா மனுஷனால மாற்ற முடியாது, தேவனால மட்டுமே மாற்ற முடியும். அப்போ அவர் இந்த இடத்துல அப்பமா மாத்தி, கல்லை அப்பமா மாத்தி தேவனா நின்று இருந்தாருன்னா, மனுஷன் தான் பிசாசை தோக்கடிக்கணும் அப்படின்ற அந்த தேவனுடைய கோட்பாடு, அந்த சட்டத்திட்டத்தின்படி அவர் தோத்துருப்பாரு. அதுக்கப்புறம் எந்த ரட்சிப்பு உண்டாயிருக்குவே. அதனாலதான் ஏன் சொன்னாரு, நான் தேவகுமாரன் தான், ஆனா அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் மனுஷனா இப்ப இருக்கிறேன் அப்படின்னு. அதான் மனுஷன் நான் மனுஷன் அப்படின்னு சொல்லி மனுஷனா நின்று அவனை தோற்கடிக்கக்கூடியவரா. அப்போ தேவ வசனம் அவருக்குள்ள பரிபூர்ணமா வாசமா இருந்ததாலதான் பிசாசு அவரால் தோற்கடிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. அப்போ வேத வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ வேத வசனத்தை நீங்க எவ்வளவா அறிறீங்களோ, எவ்வளவா நீங்க ஆராய்ச்சி செய்றீங்களோ, அவ்வளவா அது உங்களுக்குள்ள கடந்து போகணும். எவ்வளவா அது உங்களுக்குள்ள கடந்து போதோ அது உங்களுக்குள்ள மாற்றங்கள் கொண்டு போகணும். நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய அது மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த எபிரேய எழுத்துக்களை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு காரியம். அதாவது வேத வசனத்தை குறித்து நம்ம பார்க்கலாங்களே. அதாவது நம்ம பைபிள்ல ஒரு வசனம் எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 1:1 வாசிங்க. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை என்ன பண்ணாரா? சிருஷ்டித்தார். அப்போ இந்த இதுல இருக்கிற ஒரு முதல் ரகசியத்தை நம்ம இதுல பார்த்துட்டு, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம மற்ற பகுதிக்கு நேரம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கடந்து போனோம். அதாவது ஆதியாகமம் 1:1 ரகசியத்தை பார்த்துட்டு ஏலோகிம்னா என்ன பண்ணோம், இதுல ரெண்டுமே எல்லாமே எதுதான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பாருங்களேன், தமிழ்ல எப்படி எழுதுவோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது இங்கிலீஷ்ல in the beginning God created heaven and earth அப்படின்னு இருக்கு. இது தமிழ்ல ஆதியிலே தேவன் அப்படின்னு எழுதுவோம். இங்கிலீஷ்ல இந்த பிகினிங், அதாவது ஆதியிலே அப்படின்னா என்னது? இந்த பிகினிங். தேவன் அப்படின்னா காட். இதுவே ஹீப்ரூல எபிரேய எழுத்துல எப்படி எழுதுவாங்க அப்படின்னா,
இங்க எழுதி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதாவது இங்க இது இருக்கு இல்லைங்களா, இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, இது 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 மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கு இந்த எபிரேயத்துல? மேல 3, கீழே 3, அடுத்தது மொத்தம் 7 வார்த்தைகள் சேர்ந்துதான் இந்த பிகினிங், ஆதியிலே தேவன். அதாவது இதை இப்படி இங்கிலீஷ், அதாவது ஹீப்ருவை இங்கிலீஷ்ல படிக்கலாம். இது எப்படின்னா, பராஷித் பரா ஏலோஹிம் எட் அசாமாயிம் வாயட் அஹாரிஷ். இதுதான் ஆதியாகம் 1:1 ஹீப்ருவில் இப்படி தான் எழுதுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆதியாகம் 1:1 பார்த்தீங்கன்னா பராஷித் பரா அப்படின்னா, பராஷித்னா என்ன அப்படின்னா பிகினிங், இன் பிகினிங் அர்த்தம். இன் பிகினிங். பராஷித்னா என்னது? இன் பிகினிங். இங்க ஏலோஹிம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஏலோஹிம் அப்படின்றத தமிழ் எப்படி எழுதுவோம்னா ஏலோஹிம் அப்படின்றது எப்படி எழுதுவாங்க? இப்படிதான் எழுதுவாங்க. ஆனா நமக்கு தமிழ் பைபிள்ல ஏலோஹிம் என்னன்னு போட்டிருக்கு? தேவன் போட்டிருக்கு. தமிழ்ல பைபிள் என்ன போட்டிருக்கு? அதாவது தமிழ் அதை எப்படி போட்டிருக்கணும் அப்படின்னா, தமிழ்ல சரியான மொழிபெயர்ப்பு, ஆதியிலே ஏலோஹிம் என்பவர் என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டிருக்கணும். இங்க ஆனா ஏலோஹிம் வரல, தேவன் என்ன பண்ணுது? தேவன் தான் வந்திருக்குது. ஓகேங்களா? இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த ஏலோஹிம்ன்றது அப்புறம் பார்க்கலாம். இதுல நான் சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கு இல்லைங்களா, இந்த இந்த எழுத்துக்கள்ல இங்க ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, 8 அப்படின்னு. என்னது? 8. அதாவது ஆலேஃபும் கடைசியா இருக்கிற டாவ், அதாவது எபிரேய எழுத்துல இது ஃபர்ஸ்ட் எழுத்து, இது 22வது எழுத்து. அதே மாதிரி இங்க ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, 8 கூட என்ன செஞ்சிருக்கு? வா அப்படின்னு, வா 8. இது ஃபர்ஸ்ட் எழுத்து, இது 22வது எழுத்து. இந்த வா அப்படின்றது 6வது எழுத்து. அதாவது என்ன அப்படின்னா, இதை நான் சொல்ல என்னன்னா, வேதம் சொல்றது தேவன் என்ன பண்ணா, அதாவது அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி மட்டும் அறிவிக்கிற தேவனா, அதாவது ஏற்கனவே நடக்க போகிறதா அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறவரா இருக்க. எப்படி சொல்லாமங்களா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவரை 2 விதத்துல அறியணும். எத்தனை விதத்துல? ஒண்ணு எப்படிப்பட்டவர்னா, அவர் காலங்களிலே அவர் கிரியை செய்கிறார். காலங்களில் என்ன பண்றாரு? கிரியை செய்கிறார். அது மட்டும் இல்ல, 2வது அவர் எல்லையற்ற தேவனா என்ன பண்றாரு? எல்லையற்ற தேவனா, எல்லையற்ற தேவனா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே இந்த ஆதியாகம் 1:1 நம்ம படிக்கிறீங்களா, ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி உண்டாக்கினார். இதுல இயேசு பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? இயேசு பத்தி ஏதாவது இருக்குதா? இல்லவே இல்ல. ஆனா நீங்க ஹீப்ரு இந்த பைபிள் நீங்க படிப்பீங்கன்னா, இந்த எழுத்துக்கள் நீங்க படிப்பீங்கன்னா, இந்த ஆதியாகம் 1:1 இயேசு பத்தி சொல்லப்பட்டிருக்குது. எப்படி இயேசு பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா, இந்த 8 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த 8 இங்கிலீஷ்ல என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, அண்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு? அண்ட் இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் தி எர்த். அண்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த அண்டு தான் இந்த 8ன்னு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 8 அப்படின்ற வார்த்தைக்கான இதை இங்க பாருங்க, இதை டீகோட் பண்ணா இது எபிரேய எழுத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து, இது 22வது எழுத்து. இந்த ஆலெஃப் அப்படின்ற ஃபர்ஸ்ட் எழுத்துடைய மீனிங் என்ன அப்படின்னா, தேவன் அர்த்தம். என்ன அர்த்தம்? தேவன், பிதாவாகி தேவன் என்று குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது இந்த 8 அப்படின்ற இந்த 22வது எழுத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது ஏன்ஷியன் ஹீப்ரு. ஏன்ஷியன் ஹீப்ருனா என்ன அர்த்தம் அப்படி சொல்ல முடியல. எபிரேய எழுத்துக்கள்ல 2 எழுத்து இருக்கு. ஒன்று மாடர்ன் ஹீப்ரு. இப்போ நம்ம இந்த எழுத்து எல்லாமே மாடர்ன் ஹீப்ரு. இதுவே பழங்காலத்தில் அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, ஆலெஃப்ன்றது இப்படி எழுத மாட்டாங்க. அதாவது பாருங்களேன், ஆலெஃப் அப்படின்றத ஆலெஃப், அதாவது இப்படி எழுதுறோம் இல்லைங்களா, இப்படி ஆலெஃப்ன்றதை இப்படி எழுத மாட்டாங்க. இன்னும் தெளிவாக அவங்க எழுதுற மாதிரிங்க, இப்படி ஒரு கிராஸா ஒரு கோடு இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இந்த ஆலெஃப்ன்றது இப்படி எழுத மாட்டாங்க. என்னன்னா, ஒரு மாட்டோட முகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு மாட்டோட முகம், அதாவது ஒரு தலை இருக்கு இல்லைங்களா, அந்த தலையை தான் இப்படி எழுதுவாங்க. இதுதான் ஆலெஃப்னு எழுதுவாங்க. அடுத்து நம்ம அப்படி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த டாவ், இந்த 8ன்ற இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். இந்த டாவ் இது எபிரேய எழுத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து, இது 22வது. இதுக்கான ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அர்த்தம். அதாவது எப்படி சொல்லாமங்களேன், அதாவது எபிரேயர்ல எப்படி இந்த எழுத்துலாம் உருவாக்குனாங்க, தேவன் எப்படி இந்த எழுத்து அவங்க கொடுத்தாருன்னா, அவங்க இந்த உலக, அதாவது அவங்க வாழ்ந்த நாட்கள்ல அவங்க எதை பார்க்குறாங்களோ அந்த உருவத்தை தான் எழுத்தா யூஸ் பண்ணாங்க. ஒரு மனுஷனை பார்த்தா அந்த மனுஷனோட இருக்கிற கையை பார்த்தாங்கன்னா கையை ஒரு எழுத்தா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, கண்ணை ஒரு எழுத்தா யூஸ் பண்ணாங்க, வாயை ஒரு எழுத்தா யூஸ் பண்ணாங்க, பல்ல ஒரு எழுத்தா என்ன பண்ணாங்க
அதே போல அவங்க பார்க்குற மிருகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்படி அவங்க காளை, அதாவது எருது இல்லை காளை, நீங்க நம்ம இந்த காட்டு எருமெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காட்டு எருமை முன்னாடி யாரும் நிற்க முடியுமா? நிற்க முடியவே. அதே போல அவங்களுக்கு அந்த எருதனுடைய அந்த முகத்தை பார்க்கும்போது, எருது அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வந்ததுன்னா அவங்களுக்கு தேவனை ஞாபகம் வந்துச்சு. புரியுதுங்களா? தேவனை ஞாபகம் வந்தால, அப்போ தேவன் தான் முதல் அப்படின்னால முதல் எபிரேயத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த ஆளு அந்த மாட்டின், அதாவது காளையோட முகத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணாங்க, வச்சாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யோபு சொல்றா இல்லைங்களா, தேவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னா, அவருக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாது. அவர் செய்ய நினைச்சாருன்னா கண்டிப்பா என்ன பண்ண செய்தே முடிப்பார் அப்படின்றத அவங்க ஞாபகம் வச்சுதான் அந்த ஆலகங்கிற எழுத்த தேவன் அவங்க உருவாக்கி கொடுத்தார். அப்ப மாட்டின் முகத்தை தான் ஃபர்ஸ்ட் எழுதினாங்க. அதே போல இந்த கடைசி எழுத்தாகிய 22வது எழுத்து இந்த டாவ் அப்படின்ற இது வந்து ஆலிஃப், ALEPH ஆலிஃப், இது வந்து டாவ் அப்படின்ற 22வது எழுத்து. இந்த எழுத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா சிலுவை அப்படின்னு அர்த்தம். என்னது சிலுவை அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லமையுள்ள தேவன் சிலுவையில சந்திப்பார் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்ல எத்தனை புரியுது? ஆதியாகமம் 1:1 நமக்கு அப்படியே ஈப்ரூல படிக்காம நீங்க வெறும் தமிழ்ல படிச்சா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் அப்படின்னா அவர் உண்டாக்கினார் அப்படின்னு மட்டும் தான் தெரியுது. ஆனா அந்த அப்படின்ற இந்த வார்த்தையில அடங்கி இருக்கிற அதாவது ஒரு அர்த்தம் என்ன, சர்வ வல்லவர் சிலுவையை சந்திப்பார் இந்த வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மாம்சமா வெளிப்பட்டு சிலுவையை என்ன பண்ண சந்திப்பார் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு காரியம் குறிக்கிறீங்களா? அடுத்தது இது ஆதியாகமம் 1 சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது இங்க சொல்லப்பட்டிருக்கல இந்த வாயட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதாவது ஆலிஃப், அடுத்தது டாவ், அதாவது என்னன்னா மாட்டின் முகம், சர்வ வல்லவர் சிலுவை என்ன பண்ணுவாரு சந்திப்பார் இல்லைங்களா. அடுத்தது இந்த எழுத்து என்னன்னா 6வது எழுத்து வாவ். நம்ம வாவ்னா என்னன்னு பார்த்துருக்கீங்க, ஆணி அப்படின்னு பார்த்துருக்கோம், கனெக்ஷன் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா. அப்போ இந்த வாவ் அப்படின்ற எழுத்துனது ஆணின்னு வச்சுக்கோங்க, ஆணி அப்படின்னு. அதான் சர்வ வல்லவர் பாருங்க சிலுவை சந்திப்பார். எப்படி சந்திப்பாரு? ஆணிகளால் அடிக்கப்படுவார் அப்படின்றது எங்கேயும் இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே இங்க சொல்லப்பட்ட ஒரு ரகசியமா என்ன பண்ணுது இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்போ அதான் வேதம் சொல்லுது, அதான் கர்த்தர் சொல்லுவாங்க, என் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், ஆனா அவங்க அதை என்ன பண்றது இல்லை, அது அந்நிய காரியமா என்னைக்கு உண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டோட ஜனங்களா இருந்து நீங்க ஒரு நாள்ல வேதத்தை வாசிக்காம, நீங்க அவரோட நேரத்தை செலவிடாம நீங்க உங்க இஷ்டம் போல இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் நம்மளை பார்த்ததான் சொல்லுவாரு, அதாவது அதாவது அந்த மட்டும் உள்ளதை ஆதி முதலே நான் அறிவிக்கிறேன் அப்படின்னா இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார் அப்படின்றது எங்க சொல்லப்பட்டிருக்குது? ஆதியாகமம் 1:1 சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்றது இல்லை, நான் எழுதி கொடுத்த வேதத்தை அவங்க அந்நிய காரியமா என்றதால அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியல. அதனாலதான் பிரசங்கி சொல்றாரு, அதாவது ஆதி முதல் அந்த மட்டும் செய்கிற காரியங்களை மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்றார். ஏன்னா அவன் அதை ஆராய்கிறது இல்லை. அல்லேலூயா. எதுவுமே நான் சொல்றது புரியுது. அப்போ தேவன் அதை ஏற்கனவே என்ன பண்ணார், வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இந்த வசனம் ஒருவேளை நான் கேள்வி கேட்கிறேன், இப்போ நமக்கு வந்து ஈப்ரு புரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எபிரேயம் புரியல அப்படின்றதுக்காக தேவனுடைய ரகசியம், அதாவது அந்த மட்டும் நடக்க போற காரியம் நமக்கு வெளிப்படுத்தாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே கண்டிப்பா வெளிப்படுத்தக்கூடியவரா இருப்பார். அப்போ இங்க அது எப்படின்னு சொல்ல பாருங்களேன். ஆதியாகமம் 1:1 வந்து முதல்ல தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனது குறிக்குது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த காரியத்தை குறிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப இருக்கிற பூமி கிடையாது. ஆதியாகமம் 1:1 முதல்ல தேவன் உண்டாக்கின பூமியை குறிக்குது, வானத்தையும் குறிக்குது. அப்போ முதல்ல அவர் உண்டாக்கின பூமி வானமும் வந்து கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா பிசாசு கலகம் செய்த ஒரே காரணத்தால தான் என்ன பண்றாரு, அவர் பெரிய ஒரு ஆக்கினை தீர்ப்பு அந்த தூதர்களுக்கு மேல உண்டு பண்ணி, அதாவது இந்த பூமியெல்லாம் குலைத்து போட்டு மலைகளை தள்ளி என்ன பண்றாரு, அந்த ஒழுங்கின்மையா இருந்த பூமியை ஒண்ணு இல்லாம என்ன பண்றாரு, அவர் ஆக்குறாரு. அப்போ ஒண்ணு இல்லாம ஆக்குற இந்த டைமுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆதியாகமம் 1:1 அதுக்கப்புறம் தான் ஆதியாகமம் 1:2 வந்து இந்த ஒருங்கின்மையை ஆக்குனதுக்கு அப்புறம் தான் சொல்லப்பட்டது, பூமியானது ஒழுங்கினும் வெறுமையுமாய் இருந்தது. அடுத்தது தேவன் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் கண்டினியூஷனா வசனம் என்ன பண்ண வரக்கூடியதா. அப்போ இது வந்து முதல்ல உண்டாக்குன பூமி, அது கரெக்டாக தான் இருந்துச்சு. தூதர்கள் கலக்கத்தால அது ஒருங்கின்மையை மாறிச்சு, அதை தேவன் சரி பண்ணு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா முதல்ல உண்டாக்குன பூமிக்கும் இந்த பிசாசு கலகம் பண்ணி அவர் அந்த சிருஷ்டித்து அந்த பூமி அதை ஒழுங்கின்மையா மாத்தினதுக்கும் இடையில வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கணக்கான ஆண்டுகள் இருக்கலாம், லட்சம் ஆண்டுகள் கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு ஆதியாகமம் 1:1 சிலுவையில் இயேசு மரிப்பார் நினைக்கிறார். மனுஷன் உண்டாக்குறதுக்கு லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. ஒரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம்
13:8 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட இயேசு எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு முக்கியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி படிங்க. உலக தோற்றம் முதல்ல என்ன அர்த்தம்? உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அர்த்தம் இல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படின்னா தான் உலக தோற்றத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம். உலக தோற்றம் முதல்னா உலகம் தோன்றின முதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்போ ஆதியாகமம் 1:1 தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினாரு, அது எதுக்கு உண்டாக்குனா மனுஷனுக்கு உண்டாக்குனாரு. அவருக்கு அப்பயே தெரியும் மனுஷன் விழுந்து போவான், அவன் பாவங்கள் செய்வான் அப்படின்னு அவர் எல்லையற்ற தன்மையினால அதை அறிஞ்சு வச்சிருக்காரு. அதை அறிஞ்சு வச்சதுனால அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, தேவ குமாரனாக இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன் சிலுவையை ஆணிகளால் என்ன பண்ணுவாரு? சந்திப்பார் என்றதை அவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஹீப்ரு புரியல அப்படின்னாலும் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 1:1 மறைக்கப்பட்ட ரகசியம் உலக தோற்றம் முதல் அப்படின்னா இந்த உலகம் தோன்றின உடனே ஒன்று நியமிக்கப்பட்டிருக்குது. சர்வ வல்லவர் மாம்சமா வந்து சிலுவையில் அறையப்பட்டு ஆணிகளை சந்திக்க வேண்டும் அப்படின்னு தான் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் அவருடைய எல்லையற்ற தன்மையை என்ன பண்ணுது இருக்குது. அதான் தேவன் 2 விதத்தில் அறியணும்னு சொன்னேன். ஒன்று அவர் காலங்களில் செயல்படுறாரு. இங்க பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் என்ன பண்ணாரு? வந்தார், அந்த சிலுவையில் மரிச்சார். ஆனா அவர் ஏற்கனவே என்ன பண்ணார்? மரிப்பார்ன்றது அறிவிக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது. இன்னும் தெளிவா சொல்ல போனா, தேவன் சிலுவையில அறையப்பட்ட அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அறையப்பட்ட போது அவரால் அறையப்பட்டதுக்கு அப்புறம் சுகத்தை கொடுக்க முடியும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் எல்லையற்றா இருக்கு அப்படின்னால அவரால் சிலுவையில் அறையினாலும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த சுகத்தை அவரால் கொண்டு கொடுக்க முடியும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நமக்கு இப்போ 1 வயசுனா நமக்கு 1 வயசு தான், நமக்கு 2 வயசுனா 2 வயசு தான். ஆனா தேவனுக்கு வந்து வயசுன்றது கிடையவே கிடையாது. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா அவர் எல்லையற்றவரா. அதாவது என்ன, இயேசு சிலுவையில அவர் அறையப்படுறதுக்கு முன்னாடியே அந்த தன்மை அவருக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் புரியுது? அவர் அறையப்படுறதுக்கு முன்னாடி அவரோட தன்மை அவருக்குள்ள. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்குது, அவர் பிசாசுகளை சுகமாக்கினாரா, வியாதியை சுத்தமாக்கினாரா. ஏன் அப்படின்னா அவர் தாமே நம்முடைய பாடுகளை நோயில் சுமந்து தீர்த்தார் என்ற வேத வாக்கம் நிறைவேறத்தக்கதாக அப்படி நடந்தது. அப்போ அவர் சுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடியே அந்த வல்லமை அவரால் காட்ட முடிஞ்சது. எதிர்மே நான் சொல்றது புரியுது? அதான் வேதம் சொல்ற தேவன் எப்படிப்பட்டவர்னா, அது காலங்களில கிரியை செய்தாலும் 2000 வருஷம் முன்னாடி அவர் மறிச்சாலும் அந்த தன்மை அவருக்கு ஏற்கனவே இருக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நித்தியத்துக்கு போனாலும் அந்த தன்மை யாருக்குள்ள இருக்குது? அவருக்குள்ள. அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தான் பைபிள் என்ன பண்ண தொடர்ந்து சொல்லக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இதை ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் நம்ம ஹீப்ரு படிக்கணும், ஏன் அது ரொம்ப முக்கியத்துவம்னா, தேவன் அப்படிப்பட்ட ரகசியங்களை இதில் என்ன பண்ண வைத்து இருக்கிறார். முதல் காரியம் இது. அதாவது ஆதியாகமம் 1:1 மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்னா, அதை தமிழ்ல வந்து சரியா மொழி பெயர்க்கல. அதாவது அந்த 8 அந்த வாய் 8 அப்படின்னா சர்வ வல்லவர் சிலுவை சந்திப்பாரு, ஆணிகளால் அடிக்கப்படுவார் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை அவங்க அவ்வளோ பரிபூர்ணமா அவங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல அப்படின்றது ஒரு காரியம். அவங்க முடியலனாலும் ஆவியானவர் அதை விட்டு வைக்கல. தமிழ்ல அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை வெளிப்படுத்தும் விசேஷம் 12:8 எழுதி வச்சிருக்காரு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவர் அப்படின்றத சொல்ல அவர் எழுதி என்ன பண்ணி வச்சு. அப்போ நீங்க தமிழ் வேதத்தை படிச்சாலே போதும், உங்களால இதை சீக்கிரமா கண்டுகொள்ள முடியும். ஆனால் நீங்க தெளிவா பூர்ணமா படிச்சு அதை அவங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி நீங்க அதை பூர்ணமா வாசமா இருக்க அனுமதிப்பீங்கன்னா அது உங்களுக்குள்ள என்ன பண்ணுது, அது கிரியை செய்யக்கூடியதா இருக்கும். முதல் காரியம். 2வது காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, அந்த ஏலோஹிம் அப்படின்னு படிக்கிறது இல்லைங்களா. என்ன படிக்கிறோம்? ஏலோஹிம். அதாவது இந்த ஏலோஹிம் இதை எப்படி எழுதலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்தீங்களா. நீங்க ஒரு இது வேணா கொடுங்க, இதை நான் கொடுத்துருங்க எல்லாருக்கும். யார் இருக்கிறாங்களோ படிக்க தெரியுமா அவங்க இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது எப்ரே எழுத்துக்கள்ல ஆலசு, அடுத்தது பெத்து, இமலு, தாலத்து, அப்புறம் ஹே, அடுத்தது வாவ். இது எப்ரே எழுத்து 1, 2வது எழுத்து, இது 3வது எழுத்து, இது 4வது எழுத்து, இது 5, இது 6வது எழுத்து. ஓகேங்களா. அப்போ இப்போ இதை இப்ப நம்ம படிக்கிறது, இதை இப்ப நான் படிச்ச இல்லைங்களா. அதாவது ஆதியாகமம் 1:1 படிக்கிறோம் பாருங்களேன். பராஷித் அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா. இது எப்படி ஹீப்ரு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இந்த பராஷித் அப்படின்ற எழுத்துல இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது, அது 2வது எழுத்து படிங்க. அதில் பெத் அப்படின்ற எழுத்து தான் இப்படி என்ன பண்ணுவாங்க, பெத்துன்றது தான் இப்படி எழுதுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்ரு
பெத்து, பராஷித் அந்த வார்த்தையில ஃபர்ஸ்ட் பெத்து. அடுத்தது இங்க அப்படி ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கீங்களா, இந்த கோடு மாதிரி போட்டிருக்கீங்களா, இது வந்து ரேஷ் அப்படின்னு அர்த்தம். ரேஷ்ன்ற எத்தனாவது எழுத்து பாருங்க அதுல, இப்ரூல 20, 20வது எழுத்து. இது வந்து பாருங்க நான் சொல்றேன், அதாவது ஒண்ணு பெத்து, ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட், இது ரெண்டாவது எழுத்து, இது 20வது எழுத்து. அடுத்தது இங்க இருக்கிற ஆலஃப் இருக்கு இல்லைங்களா, ஆலஃப் எத்தனாவது எழுத்து, ஃபர்ஸ்ட் எழுத்து. அப்புறம் இங்க இருக்கிற ஷின் அப்படின்றது இந்த எப்படி ஒன்று இருக்குல்ல, அது எத்தனாவது எழுத்து, 21வது எழுத்து. அடுத்து இங்க இருக்கிற இந்த யோத் அப்படின்றது 10வது எழுத்து, 10வது எழுத்து. அதுல இன்னொன்னு எழுத்து இருக்கு இல்லைங்களா. அடுத்து என்ன இருக்குது, இந்த டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இந்த டீன்றதுக்கு என்ன எடுத்து வருதுன்னு பாருங்க, இங்கிலீஷ் ஈக்குவலன்ட்டுக்கு டாவ் அப்படின்னு வருது இல்லைங்களா. 22வது டி டாவ். ஓகே, டிஹெச். ஆமா, டெத்துன்னு வரும். இல்லை நீங்க இதை இதுனே வச்சுங்களேன், இது பராஷித் டீன்னு வருதுங்களா. இது வந்து இன்னொரு டீயை சொல்லுங்க, 22வது எழுத்துனா டெத்துன்னு வருது இல்லைங்களா. டெத்துல டெத்துன்னு வருது, இல்லைன்னா நீங்க இந்த கடைசி 22வது எழுத்துனே போட்டுங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதை எப்படி நம்ம படிக்கிறோம்னா, இப்போ பராஷித் படிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்களுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் எழுத்துனா அதுக்கு இங்கிலீஷ் ஈக்குவல் வந்து பி. இப்போ ரேஷ்னா அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து ரே அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க, அது வந்து ஆர். இது வந்து ஆலெஃப்னா ஏ அப்படின்னா இ அப்படின்னு படிக்கலாம். இந்த ஷின்னா எஸ். இந்த யோது வந்து ஐன்னு படிக்கலாம். புரியுதுங்களா. இந்த டாவ்ன்றத தீனி, இதை தான் அப்படி படிக்கிறாங்களே, பா பா ரா சித் அப்படின்னு படிக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா, என்ன சொல்றது உங்களுக்கு தெளிவா சொன்ன பாருங்களேன். இந்த ஏலோஹிம் இருக்கு இல்லைங்களா, ஏலோஹிம் இங்கிலீஷ்ல எழுதுங்க, ஏலோ ஹிம். என்னது, ஏலோஹிம். அப்போ இந்த ஏ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, எபிரேய எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்த ஏன்னு எழுதலாம், ஈன்னு எழுதலாம். அப்போ ஏலோவின் வரும்போது இப்போ எபிரேய எழுத்துக்கு பின்னாடி இந்த எழுதல, இந்த ஈக்கா என்ன பண்ணா ஆலேஃப் பண்ற போடலாம், வார்த்தை போடலாம். இதுதான் ஏ. இந்த லோ அப்படின்னு எல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எபிரேய எழுத்துல லாஸ்ட் எழுத்து என்னது, பெரிய எழுத்து லாமேன். அப்போ ஏ லோ எல், அதாவது எல். இந்த ஓக்கு என்ன வருது, வா வரும் பாருங்க, ஆறாவது எழுத்து, ஆறாவது எழுத்து வா ஓ வருதுங்களா, வி அல்லனா ஓ. அப்போ அந்த இது வந்து ஏ எல் ஏல், ஓக்கு வந்து இந்த வா அப்படின்றது வரணும். அப்புறம் ஹிம் அப்படின்னு ஹீ வருது இல்லைங்களா, ஹீக்கு வந்து ஹே அப்படின்ற எழுத்து ஒரு 5வது எழுத்து என்ன படிங்க, ஹெச்இ வருதுங்களா. அப்போ வந்து என்ன, அப்போ ஏ அப்படின்றது எழுதி, அடுத்தது ஏலோ ஹிம். எம்முக்கு வந்து மெம்மு படிச்சிருக்கு இல்லைங்களா, மெம்ன்றது ஃபர்ஸ்ட்ல வந்து ஓப்பன் மெம்ல வரணும், கடைசி வந்தா க்ளோஸ் மெம் வரணும். அப்போ மெம் இது இப்போ எப்படி படிக்கணும்னு புரியுதா. அதாவது இந்த எழுத்து இங்க வரணும், ஏன் இங்க வரணும்னா, அதாவது இலக்கணப்படி எபிரேய கிரேக் இலக்கணப்படி இந்த எழுத்துக்கு வந்து இங்க வரக்கூடாது, அதனால தான் இங்கே மாத்தி எழுதுறாங்க. அப்போ ஆலஃப்ன்றத ஈன்னு உச்சரிக்கலாம், லாமேட்ன்றத எல்லுன்னு உச்சரிக்கலாம். அப்புறம் ஓ ஏ லோ என்றதை இந்த வா எடுத்து போறோம். ஹிம்முக்கு எச்ஐ ஹிம் எச்ஐ, எம்முக்கு வந்து எம். இப்படிதான் இந்த எழுத்து எழுதுறாங்க. நான் சொல்றது உச்சரிப்பு புரியுதுங்களா. இப்ப அக் அப்படின்ற எபிரேய எழுத்து படின்னு வச்சுங்க, ஏசிஹெச் அக்குனா இதை எப்படி எழுதுறான்னா, ஏக்கு வந்து ஆலெஃப்ங்களா, ஓகேங்களா. சிஹெச்சுக்கு வந்து செத் ஹெத்து அப்படின்னு ஒரு எழுத்து இல்லைங்களா, அதை வந்து இப்படி எழுதலாம். அவ்வளவுதான். இப்படிதான் இதை என்ன பண்றாங்க, இதை உச்சரிக்கலாங்க. நம்ம இந்த ஏலோயும் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ஒண்ணு ஆதியம் 1:1 மறைக்கப்படுற ரகசியம் இயேசு வெளிப்படுத்தப்பட்டு என்ன பண்றாரு இதுக்கு நம்ம பார்த்தோம். இந்த ஏலோவின்ற வார்த்தையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு காரியம் என்ன, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க அந்த ஓகே உங்களுக்கு கொடுத்தான ஜெராக்ஸ் இல்லை 6வது பக்கம் பாருங்களேன், 6வது பக்கம். ஆறாவது பக்கம் எடுத்துட்டீங்களா. இதுல வந்து ஏலோஹிம் அப்படின்னா ஆதியாம் 1:1 பாருங்க, தேவனுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, ஏலோஹிம் அப்படின்ற பேர் என்ன பண்ண கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ அதாவது என்ன, இஸ்ரவேலின் தேவனுடைய பேர் என்னது, இஸ்ரவேலின் தேவன். ஏலோஹிம் என்னது, இஸ்ரவேலின்
தேவன் பைபிள்ல இஸ்ரவேலின் தேவனுக்கு மட்டும் ஏலோம் என்று பேர் கொடுக்கப்படல. புரியுதுங்களா? ஈப்ரூல, தமிழ்ல எல்லாருக்கும் ஒன்னா இருக்கும். ஆனா ஈப்ரூல அடிப்படையில ஏலோம் என்ற பேர் எதுக்கெல்லாம் கொடுக்கப்படுதுன்னா, ஒன்னு இஸ்ரவேலின் தேவனுக்கும் ஏலோம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அஞ்ஞானிகளுடைய தெய்வம் இருக்காங்க இல்லைங்களா, அஞ்ஞானிகளின் தெய்வம் சொல்றாங்களா, அதுக்கும் என் பைபிள் என்னன்னு தான் போட்டிருக்கு, ஏலோகிம் தான் போட்டிருக்கு. அடுத்து தேவ தூதர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுக்கும் என்னதான் போட்டிருக்குது, ஏலோகிம். தேவ தூதர்கள் இன்னொரு வார்த்தை இருக்குது, ஆனா ஏலோகிம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது நியாயாதிபதிகள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நியாயாதிபதிகள் அப்படின்றதுக்கும் என்ன அப்படின்னா ஏலோகிம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இஸ்ரவேல் தேவன் ஏலோகிம், அந்நிய தேவர்களும் ஏலோகிம், தேவ தூதர்கள் ஏலோகிம், அதாவது நியாயாதிபதிகளும் ஏலோகிம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 முறைக்கு மேல இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை ஈப்ரூல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஏலோகிம் வார்த்தை இந்த எல்லா காரியத்துக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் இங்க ஏலோகிம் என்ற வார்த்தை இப்படி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, அதாவது அந்நிய தெய்வங்களுக்கு இது ஏன் ஏலோகிம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்ட காரணம்னா, எபிரேயத்துல தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு வேற வார்த்தையே கிடையாது. என்ன இல்ல, வேற வார்த்தை இல்லைன்றதுனால தான் ஏலோகிம் அப்படின்ற இந்த எபிரேய இடத்தை யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, நீங்க அந்த நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தேவ தூதர்கள் தேவனால உண்டாக்கப்பட்டபடினால அவர்களுக்கும் என்னதான் பேர் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஏலோகிம் தான் என்ன பண்ணி யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. நியாயாதிபதிகளும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் அப்படின்னால, மோசே பாருங்க எத்ரோர் காலத்துல அவங்க மாமனார் பாருங்க, அவங்க ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நியாயம் விசாரிக்கிறாரு. நியாயம் விசாரிக்கும் போது அவனால் நியாயம் விசாரிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால தேவ ஆவி பெற்றவர்களே அவர் என்ன பண்றாங்க, 70 பேர் நியமிச்சு அவங்க நியாயம் விசாரிக்கிறாங்க. அப்போ நியாயம் விசாரிக்கும் போது அவங்களுக்குள்ள தேவ ஆவியான வந்ததால் தான் அவங்க நியாயம் விசாரிக்க முடியும். அப்போ அவங்க தேவ ஆவி பெற்றதால் தான் ஏலோகிம் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுது, யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை ஏன் யூஸ் பண்ணப்பட்டு நம்ம பார்த்தோம். இந்த ஏலோகிம் அப்படின்னு வார்த்தை இதுல அர்த்தம் என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது இங்க இருக்கு இல்லைங்களா ஏலோகிம், ஏலோகிம் நான் எழுதுன பாருங்களேன், ஏலோன்னா ஆலிஃப் ஏ, இங்கிலீஷ்ல எழுதுங்களேன் ஏலோ ஹிம் அப்படிங்களா. இங்க ஏக்கு ஆலிஃப் எழுதிட்டீங்களா, எல்லுக்கு லாமேட், இந்த ஓக்கு இந்த யோது, இந்த ஹீக்கு இந்த வா, அதான் இந்த ஹெத் அப்படின்னு வரும். அடுத்தது இம்முக்கு மெம், இதுதான் வந்து ஏலோகிம். ஓகேங்களா? அப்போ இந்த ஏலோகிம்ல இந்த யோதும் இந்த மெம்மும் வருது இல்லைங்களா, எபிரேய இலக்கணத்தின்படி என்னன்னா, இந்த யோதும் இந்த மெம்மும் எங்க வருதோ அதுக்கு அடுத்து இருக்கிற எழுத்து என்ன அப்படின்னா, அது கண்டிப்பா பன்மை எழுத்தான். என்ன எழுத்து? பன்மை. கண்டிப்பா இது ஒருமையான ஒரு எழுத்து கிடையாது, ஒருத்தரை குறிக்கிற காரியம் கிடையாது. அப்படின்னா நம்முடைய தேவனை குறித்து இது என்னன்னா, இது அவர் பன்மையில இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா, ஒரே தேவன் தான், ஆனா பல விதங்கள் அவரால் கிரியை செய்ய முடியும் அப்படின்றதுதான் இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. இன்னும் தெளிவா சொல்ல போறாங்களேன், நிறைய பேர் என்ன பண்ண புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னா, இந்த திருத்துவத்தோட சரியா என்ன பண்றது இல்லை, புரிஞ்சு கொள்றது இல்லை. நமக்கும் இன்னுமே அது என்ன பண்ண புரியாத ஒரு காரியமா தான் இருக்குது. ஒருத்தன் பாருங்க, இன்னைக்கு வந்து ஒருத்தன் அமெரிக்கால இருக்கான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் ஆஸ்திரேலியால இருக்கான், ஒருத்தன் ஜப்பான்ல இருக்கிறான், ஒருத்தன் இந்தியாவில் இருக்கிறான். இவங்க எல்லாம் இங்கிருந்து ஜோம் வரான்னு வச்சுங்களேன். அதாவது இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை ஆதியாகமம் 1:1 வருது. இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எபிரேய தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பன்மை சொல் அப்படின்னா இது திருத்துவத்தை குறிக்குது அப்படின்றாங்க. ஆனா இது திருத்துவத்தை குறிக்குதுன்றதை எபிரேயர்கள் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெளிவா ஈப்ரு தெரியும். அதனால இவன் யார் என்ன சொன்னாலும் அவங்க இது திருத்துவம் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, யூதர்கள் இதை ஒத்துக்கிறதே கிடையாது. ஆனா இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை எதை வெளிப்படுதுன்னா, இது திருத்துவத்தை வெளிப்படுத்துவது கிடையாது. புரியுதுங்களா? இது எதை வெளிப்படுதுனால புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரே தேவன் தான். இது என்ன, இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை எதை வெளிப்படுத்தினா, ஒரே தேவன் தான், ஆனா அவர் எங்கும் நிறைந்தவர். எங்கும் நிறைந்தவரை என்ன பண்ற அப்படின்னா, அவர் பல செயல்பாடுகள்ல ஈடுபடுகிறார். அதை தான் இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை வெளிப்படுத்துது. உதாரணம் சொல்லலாங்களே, வாசிங்களேன், யோவான் 3:13 வாசிங்க. யோவான் 3:13, யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 3:13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும், பரலோகத்தில் அவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொல்றாரு, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் நான் தான், பரலோகத்தில் இருக்கிறவரும்
நான் தான் அப்படின்ற. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இங்கதான் இததான் இங்க ஏலோகிம் என்ற வார்த்தை வெளிப்படுத்து. ஏலோகிம் என்ற வார்த்தை திருத்துவத்தை வெளிப்படுத்தல, 3 தேவர்களை வெளிப்படுத்தல. எல்லாரும் 3 தேவர்கள் அப்படின்னே போயிடுறாங்க இல்லைங்களா? 3 தேவர்களை இந்த ஏலோகிம் வெளிப்படுத்தல. இந்த வார்த்தை திருத்துவம் என்பதே மிகப்பெரிய அளவுல தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்க தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறன்னா ஒருத்தர் தான். ஆனா அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவரால் பரலோகத்தை நிரப்புற அந்த வேலையில இந்த பூமியை நிரப்ப முடியும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நான் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரா இருக்கிறேன், அதே நேரத்தில் இப்ப அங்க இருக்கிறேன் அப்படின்றார். இப்பேற்பட்ட தேவனை தான் இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை வெளிப்படுது. அப்படின்னு அர்த்தம் ஒரே தேவன், ஆனா வானத்தை பூமி நிரப்புகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன புரியுது? அவர் பல செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவரா. இங்க ஒருத்தன் அமெரிக்காலையும், ஒருத்தன் ஆஸ்திரேலியாலையும், ஒருத்தன் ஜப்பான்லையும், ஒருத்தன் இந்தியாவிலையும், ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான்னா, ஒருத்தனுக்குள்ள அவர் கடந்து வந்து தீர்க்க தரிசனத்தை உரைக்க முடியும். தீர்க்க தரிசனத்தை ஒருத்தனுக்குள்ள பிசாசை துரத்த முடியும், அந்த காரியத்தை செய்ய முடியும். புரியுதுங்களா? ஒருத்தருக்குள்ள அவர் என்ன பண்றாருன்னா வசனத்தை போதிக்கக்கூடிய கிருபையா ஒருத்தனுக்கு தரார். அப்போ 10 பேருக்குள்ள 10 தேவன் கிடையாது, ஒரே தேவன் தான். ஒரே தேவன் தான் அதே நேரத்துல பரலோகத்தையும் நிரப்ப முடியும். அதே நேரத்துல அவரால் பூமியில எல்லா இடங்களையும் எல்லா கிரிகளும் ஒரே நேரத்தில் அவரால் செய்ய முடியுன்றதுதான் இந்த ஏலோகிம் என்கிற வார்த்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் வேணா படிங்களேன். ஓகே, எரேமியா 23:23 வாசிங்க. எரேமியா 23:23. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், அதாவது எரேமியா 23, அதாவது யாரும் சொல்றாரு, அவர் சமீபத்திற்கு மட்டும் இல்ல தூரத்திற்கும், அதாவது பரலோகத்தை மட்டும் நிரப்புகிறவர்கள் இல்ல, இந்தியாவில் இருக்கிற உங்களை மட்டும் நிரப்புகிறவர்கள், உலகம் எங்க இருக்கிற எல்லாரையும் நிரப்ப ஒரே நேரத்துல இங்க எந்த நிறைவோடு அவரால் தோன்ற முடியுமோ அதே நிறைவோடு அவரால் தோன்ற முடியும், காரியங்களை செய்ய முடியும். அப்படின்றதான் இந்த ஏலோகிம் என்கிற வார்த்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் சமீபத்திற்கு மட்டும் இல்ல தூரத்திற்கும் தேவன்? இன்னொரு வசனம் வாசிங்களேன் அதே காரியங்கள. எரேமியா 23:24 வாசிங்க. அடுத்த வசனம், எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு, அதாவது யாராவது ஒருத்தர் நான் காணாதபடி, நான் எங்க நிரப்புறவரா இருக்கிறேன், நான் பார்க்காதபடி போய் மறைஞ்சு கொள்ள முடியுமா? அடுத்து கேட்கிறாரு, என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அப்படின்றத இந்த ஏலோகிம் இந்த முதல் வசனத்திலே அவர் என்ன பண்ண சொல்லி வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. எதிர போய் நான் சொல்லிட்டு புரியுது? அல்லேலூயா. அப்போ அதான் இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை திருத்துவத்தை வெளிப்படுத்தல. ஏலோகிம் என்ற வார்த்தை எதை வெளிப்படுத்துதுன்னா ஒரே தேவன் தான் எங்கும் நிறைந்தவரா இருக்கிறார். இதை வந்து இன்னைக்கு சிலர் வந்து இதை நல்லா சரியா புரிந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னா சொல்ல பாருங்களேன், அதாவது நம்ம வந்து மனுஷனா இருக்கிறபடினால நமக்கு வந்து ஒரு சரீரம் இருக்குது. என்ன இருக்குது? நமக்குள்ள ஒரு ஆத்துமா, உணர்வுகள் இருக்கா இல்லைங்களா? உணர்வுகள் இருக்கு. அடுத்தது ஒரு ஆவி. இந்த சரீரம் தேவனால பெற்றதா இருக்குது, இந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனால பெற்றது. இந்த ஆவி என்ன பண்ணுது இருக்கு? நம்மளால பாருங்க, நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஆவியை பிரிஞ்சுட்டு நம்மளால உயிரோடு இருக்க முடியாது. அம்மாவா இல்லைங்களா? யாராவது என்கிட்ட வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படிப்பட்ட உருவாக்கப்பட்டீங்க? நான் சொல்கிறேன், எனக்குள்ள ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, நீங்கள் பார்க்குற சரீரம் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க என்கிட்ட, அவங்க ஆவியை பிரித்து காட்டுங்க, என்னால் காட்ட முடியுமா? முடியவே. ஆனால் தேவனால முடியும். புரியுதுங்களா? தேவன் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருக்குன்னா ஒரு மனுஷன் மாதிரியே கணக்கு வச்சுக்கோங்க, காணக்கூடிய ஒரு உருவமும் அவருக்கு இருக்குது. என்ன இருக்குது? உருவம் அவருக்கு இருக்கு. இயேசு மாம்சமா இருந்ததால அவருக்கு உருவம் இருக்குன்னு ஒத்துக்குவீங்க இன்னைக்கு. ஆனா முன்னாடி யாரும் ஒத்துக்கிறது இல்லை, சரிங்களா? இருக்கு, ஒத்துக்குவோம். அதே போல அவருக்கு ஆவின்னு ஒண்ணு என்ன பண்ணுது, சரீரம் ஆவி என்ன பண்ணுது இருக்குது. அடுத்தது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறப்போ இருக்கிறவராக இருக்கிற தேவன் பாருங்க, அவரால் என்ன பண்ண முடியும்னா தன்னுடைய உருவத்தை பிரிச்சு நிறுத்த முடியும். சொல்றது புரியுதுங்களா? தேவன் தான், பிதாவாகிய தேவன் தான் இப்போ என்ன பண்றாருன்னா மீட்பு உண்டு பண்ணணும், வேற வழி இல்லை, அங்க சொல்லி வச்சிட்டாரு. வேற சர்வ வல்லமையுள்ளவர் சிலுவை சந்திச்சே ஆகணும், ஆணைகளை அடிக்க போடணும். இப்ப என்ன பண்ணணும்னா இப்போ அவர் தன்னை பிரிச்சு காட்டணும். வந்தே அவர் வல்லமை உள்ளவர் தான், அதே வல்லமை இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்குது. ஆனா இப்போ அவர் வல்லமை அப்படியே பயங்கரமானவரா வரல, சாதாரண மனுஷனை போல உருவம் எடுத்து தன்னை நிறுத்துறாரு பூமியில.
இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சிலுவையில் சந்திக்க மாம்சமா வந்திருக்கான்னு அர்த்தம். அப்போ தேவன் வேற, குமாரன் வேற இல்ல. திருத்துவத்தை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவர் ஒருத்தருங்க, இவர் ஒருத்தருங்க, இவர் சொன்னாதான் அவர் செய்வார், அவர் சொன்னாதான் இவர் செய்வார். அப்படி இல்லை. அடுத்த வாரம் இதை குறித்து தான் பார்க்க போறோம். அப்படி கிடையாது. புரியுதுங்களா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? திருத்தவன்றது தனித்தனி நபர் கிடையாது, ஒருத்தர் தான். அவர் தான் தன்னை பிரிச்சு வழி நிற்பாட்டுறார். அடுத்தது பாருங்க, இவர் தன்னுடைய சரீரத்தை நிப்பாட்டுறது மட்டும் இல்ல, தன்னுடைய ஆவியும் வெளியே தனியா நிப்பாட்டுறார். அதுதான் பரிசுத்த ஆவியான தேவனை என்ன பண்றாரு? அதான் பிதா குமாரன் ஆவியான ஒரு தேவனை என்ன பண்றாரு இருக்கிற. இன்னும் தெளிவா சொன்னா பிதா குமாரன் ஆவியான தேவன் தான் அவர். அல்லேலூயா. அப்ப ஏலோமி என்ற வார்த்தை இதை தான் வெளிப்படுத்து. என்னன்னா, ஒரே தேவன் தான், அவரால் ஒரே டைம்ல பரலோகத்தையும் நிரப்ப முடியும், பூமியும் நிரப்ப முடியும். அது ஆனா அவர் பல செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவரா இருக்கிற. எத்தனை பேர் நான் சொல்றது புரிஞ்சுது? அல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 1:1 எதை வெளிப்படுத்துனா, ஒண்ணு சர்வ வல்லவர் சிலுவையில் அறையப்படுவார் அப்படின்றத எத் என்ற வார்த்தையும், அவர் ஆணிகளால் அடிக்கப்படுவார் என்பதை வாயட் அப்படின்ற வார்த்தையும் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஓகேங்களா? சரி. அதே போல இந்த ஏலோமி என்ற வார்த்தை எதை வெளிப்படுத்து? திருத்துவத்தை வெளிப்படுத்தல. புரியுதுங்களா? இது எதை தான் வெளிப்படுத்துனா, இது வார்த்தை நல்லா முக்கியம். அதான் உங்களுக்கு கடைசியா அந்த இதுல அந்த ஜெராக்ஸ் ஷீட்ல கடைசியா ஒரு ஒரு நோட்டீஸ் எழுதி வச்சிருக்காங்க, இருக்கு இல்லைங்களா? ஒரே தேவன். படிங்க அதை யாராவது ஒருத்தங்க. கடைசி பிக்சர் இங்க 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 இது ஒரே தேவன் எங்கும் நிறைந்தவராய் பல செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் ஏலோகிம் என்ற பன்மை சொல் பயன்படுத்த. அப்போ யோத்மெம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணா அது பன்மை சொல். ஏன் இங்க ஏலோம் என்ற பன்மை சொல் தேவனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் ஒரே தேவன் தான், ஆனா அவர் பல செயல்பாடுகளை எங்கும் நிறைந்தவராய் செயல்றாருங்களா. அதனாலதான் இவருக்கு இந்த ஏலோம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. யூதர்களுக்கு இது நல்லா புரியும். ஆனா இன்றைக்கு இருக்கிற நவீனமான கிறிஸ்தவர்களும் சரி, நிறைய அதை புரிஞ்சு கொள்றது அவங்க கிடையவே கிடையாது. அதான் சொல்றேன், 2 ரகசியம். ஒண்ணு ஆதியாகமம் 1:1 ரகசியம் என்ன? சர்வ வல்லவர் சிலுவையில் அறையப்படும் என்பது மனுஷன் உண்டாக்கப்படுறதுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். நான் என்ன பிரிச்சு நிறுத்த போறேன், ஆவியா வரப்போறேன் அப்படின்றத ஏற்கனவே அவர் அதாவது டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? ஆனா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு கேள்வி கேட்டேன். ரசிக்கப்பட்ட புதுசுல பைபிள் காலேஜ் போகும்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன அப்படின்னா, நான் 2 கேள்வி முக்கியமான கேள்வி கேட்டேன், யாரும் பதில் சொல்லல. ஒரு கேள்வி என்னன்னா, தேவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அப்ப எதுக்கு நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? நான் ரசிக்கப்படுவேன்னா, உதாரணத்துக்கு போறேன்னு சொன்னேன், இங்க நம்ம சர்ச்சுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களை ஆண்டவர் மறுதளிச்சு போறவங்க யாரோ ஒருத்தவங்க நினைச்சுக்கலாம். மறுதளிச்சு போறவங்க இங்க இருக்கிறவங்க இல்லை, வராதவங்க இல்லை. மறுதளிச்சுக்கு போறாங்க, அவங்க ரசிக்கப்பட்டு ஆண்டவர் மறுதளிச்சுட்டு போயிட்டான், அவன் மீட்கப்படுறது வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? ஒருவேளை அவனை அடிச்சு திருத்தி கத்தரை கொண்டு வரலாம். ஆனா கத்தரை தெய்வம் வந்து வேற தெய்வத்துக்கு முன்போட போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கண்டிப்பா ரசிக்கப்பட வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்டவன் அவன் போயிடுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவனை கூப்பிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சு சுவிசேஷம் சொல்லி அவனுக்கு அதெல்லாம் அவர் சொல்லணும்னு தேவையா? சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாம் அறிஞ்சுக்க. அதுதான் கேள்வி கேட்டேன். எல்லாம் அவருக்கு தெரியல, எதுக்கு நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு? நான் ரசிக்கப்படலைன்னா என்னை விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவனுக்கு கூட அந்த சீனியர் பசங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அதை ஒரு பெரிய பொருளையாக்கி விட்டானுங்க. அப்போ நான் அப்பயே நிறுத்தினேன். அப்போ எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தா, ஜெயக்குமார் இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா பைபிள் காலேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, அதனால நீ என்ன பண்ணாத, கேள்வி கேட்காத அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தேன். நான் அப்போ வந்து முடிவு பண்ணா, எந்த கேள்வியும் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, மனுஷங்கிட்ட கேட்கக்கூடாது, கத்தர்கிட்ட தான் கேட்கணும் முடிவு பண்ணேன். அப்போ எனக்கு அதான் அப்போதான் தேவன் எனக்கு வெளிப்படுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதாவது தேவனை 2 விதத்துல நம்ம அறிந்து கொள்ளணும். எந்த விதத்துல? ஒண்ணு, அவர் காலங்கள்ல கிரியை செய்கிறார். காலங்களில சுவிசேஷம் எப்ப அறிவிக்கப்படுறது? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தாங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்ட போகும்போது தான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் காலங்களில் அவர் கிரியை செய்கிறார். ஆனா அவர் எல்லையற்ற தன்மை உள்ளவரா? 2000 வருஷம் முன்னாடி தான் மரிச்சார். ஆனா அவர் ஏற்கனவே மரிச்சவர் தான் கணக்கு. அவருக்கு வயசுலாம் இல்லை. அவரை பொறுத்தவரைக்கும் எல்லாம் முடிஞ்சது. புரியுதுங்களா? ரொம்ப ஆச்சரியமான தேவன் என்ன பண்றாரு, சிலுவையில் அரைஞ்சாதாங்க சுகம் கொடுக்க முடியும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, அறையப்படுறதுக்கு முன்னாடியே நான் அரைஞ்சவர் தான், என்னால அதை சுகத்தை கொடுக்க முடியும்னா சுகத்தை கொடுத்தார் வந்து இந்த பூமியில. 33 வருஷம் ஊழியம் செஞ்சு கடைசி 3 வருஷத்துல ஊழியம் செய்யும் போது அவரால் சுகத்தை கொடுக்க முடியுது. ஏன்னா அவர் சிலுவையில் அறையப்படுற அந்த சுகம் வந்து ஏற்கனவே அவருக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா அவர் எல்லாம் நிறைந்தவரை என்ன பண்றாரு, எல்லையற்ற அந்த தன்மை அவருக்குள்ள இருந்ததால்தான் அவர் சுகத்தை கொடுக்க. அப்போ 2 காரியங்களை தேவன் அறிஞர்கள். ஒண்ணு, காலங்களில் அவர் கிரியை செய்கிறார் என்பதையும் பார்க்கணும். 2வது, எல்லையற்ற தன்மையில புரிஞ்சு எல்லையற்ற தன்மை உடையவரை என்ன பண்றாரு இருக்கிறார். ஆனா நாம எப்படி செயல்படணும்னா, எல்லையற்ற தன்மையை பூர்த்தி செயல்படக்கூடாது.
நம்ம எப்படி செயல்படணும்னா இந்த காலங்களில் தான் செயல்படணும். இதுதான் இங்க நம்ம கத்துக்கணும் கூடிய விஷயம். ஏன் அந்த கேள்வி கேட்டோம் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, அவனுக்கு இந்த விஷயம் தெரியல. அவரு காலங்களில் கிரியை செய்யற என்பது புரியல, எல்லையற்ற தன்மையில அவர் இருக்கிறார்ன்றது புரியல. அப்போ காலங்களை செயல்படன்னு அர்த்தம் இனிதான் மீட்கப்பட வேண்டியவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த பூமியில நீங்க ஆவி நிறைவுள்ள இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும், அவருக்காக நிக்கணும். இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் அந்த காலங்களை கிரியை செய்து தேவன் தன்னுடைய காரியங்களை அவரால் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ எல்லையற்ற தன்மை அவருக்கு இருக்குது. ஆனா காலங்கள் அவர் கிரியை செய்யற என்கிற காரியத்தை புரிஞ்சு நீங்க காலங்களுக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னாலே நீங்க காலங்களுடைய நியமத்தை தான் புரிஞ்சு நீங்க இந்த பூமியில வாழக்கூடியவர்களா இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. எதுவுமே நான் சொல்றது புரியுது. அல்லேலூயா. அப்போ தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை. அதான் சொன்னேன், என் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். ஆனா அவங்க என்ன பண்ணாத அந்நிய காரியமா எண்ணி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் பைபிள் ஒழுங்கா படிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நாளைக்கு பைபிள் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க. ஏன் படிக்கிறீங்க? சிலரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சிருங்க. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஓகே, பைபிள் படிச்சுன்னு கை தூக்குங்களா? சரி, ஓகே. ஆமாம், என்னன்னா எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் முடிச்சிடணுங்க, இல்லை ஒரு பைபிள் புக்கை முடிச்சுணுங்கன்னு சொல்றதால அப்படியே அவசரமாக பைபிள் படிச்சுட்டு போகிறோம். ஆனால் அதில் எதையும் நம்ம கற்றுக்கொள்கிறது கிடையவே இல்லை. இப்படி நீங்கள் கடன் பைபிள் படிக்கிறதால உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. அது உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இருக்கவே இருக்காது. வேதத்தை எப்படி படிக்கணும்னா ஒரு தெளிவான விதத்தில் என்ன பண்ணும், ஒரு காலத்தை மைண்ட் பண்ணிக்கிறேன். நான் உதாரணம் சொல்ல முடியல, தேவன் நித்தியமானவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? நித்தியமானவர்னா அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது பைபிளை படிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலக தோற்றம் முதல் அவர் அடிக்கப்பட்டவரா? உலக தோற்றம் முதல்னா உலகம் எப்போ தோன்றுச்சோ அப்பத்திலிருந்தே அவர் அடிக்கப்பட்டவரா இருக்கிறார். இந்த ஒரு பிக்சர் உள்ள கொண்டு வரணும் உங்களுக்குள்ள. இந்த பிக்சர் இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா பைபிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பைபிள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கவே புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ அவர் நித்தியமானவராக இருக்கிறார் தேவன். உலக தோன்றம் ஒரு பிக்சர் கொண்டு வாங்களே, ஒரு மைண்ட் மேப் சொல்றாங்க இல்லைங்களா, மைண்ட் மேப். எத்தனை பேர் தெரியும் மைண்ட் மேப்? அப்படி கொண்டு வந்துங்க. அப்போ உலக தோற்றம் போது அவர் என்ன பண்ணாரு, அவர் அடிக்கப்பட்டவராக இருக்கிறாரு. அப்போ உலக தோற்றம் அடிக்கப்பட்டார். ஆனா மனுஷன் எப்பதான் உண்டாக்கப்பட்டான்? தேவன் உலகத்தை சீர்படுத்தின போதுதான் உண்டாக்கப்பட்டான். சீர்படுத்தின போதுதான் மனுஷன் என்ன பண்ண உண்டாக்கப்படக்கூடியவனா இருக்கிறான். ஆனா இந்த தேவன் சொல்றாரு என்னன்னா, இந்த உலக தோற்றம் இவன் கடப்போறான், எல்லையற்ற தன்மையில சொல்ற கடப்போறான். அதுக்காகவே இங்கேயே ஆதியாகமம் 1:1 சொல்லி வச்சாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆலெப் ஆகிய தேவன் சிலுவையில் அறையப்பட போகிறாரு, ஆணிகளால் அறையப்பட போகிறார் சொல்றாரு. அதாவது வாயட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இந்த பிக்சர் இங்க வரணும். அடுத்தது அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, பைபிள், இதை நான் சொல்றது பைபிள் சொல்லிக்கிட்டு வரேன் சரிங்களா. அடுத்தது அவர் சொல்றாரு, உங்களை உலக தோற்றத்துக்கு முதல்ல உங்களுக்காக அடிக்கப்பட்டாரு. ஆனா நீங்க உண்டாக்கப்பட்டது இப்பதான். உண்டாக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் சிலுவையில் என்ன பண்ணப்பட்டாரு, அவரு மரிச்சாரு. ஆனா அவர் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன்றாரு. எப்போ தெரிந்து கொண்டார்? அப்போ நித்தியத்துல தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? நித்தியத்துல தெரிந்தெடுத்துக்கிறார். அப்போ தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் பாருங்க. அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவர் சரீரத்தை உடையவராக இருக்கிறார், உருவம் அவருக்கு இருக்குது, குமாரனா அவர் இருக்கிறாரு. அடுத்து அவருக்குள்ள அந்த 3 தன்மைகள் அவருக்குள்ள இருக்கு. அப்படின்னால அவருக்குள்ள விருப்பம், அவருடைய 2வது தன்மையாக இயேசுவை போலவே ஒரு கூட்ட ஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை தெரிந்தெடுத்தாராம். அதான் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு அவர் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு பிக்சர் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க சரியான விதத்துல வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்காது. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது புரிஞ்சுக்கணும், அவர் என்னை நித்தியத்துக்கு முன்னாடியே என்னை தெரிஞ்சிருக்கு அப்படின்னால என்னை கைவிடவே மாட்டார். இது எங்கிருந்து வருது? வசனம் உங்களுக்குள்ள பூர்ணமா இருக்கிறதுனால உங்களுக்குள்ள வருது. எத்தனை நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்போ இந்த ஏலோஹிம் அப்படின்ற தேவன், அப்போ நித்தியத்தில் இருந்தவர் எப்படிப்பட்ட தேவன்? இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அப்போ அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, அவரு என்னைக்குமே மாறாதவரா இருக்கிறார், எப்பவுமே மாறாதவர். அப்ப என்ன சொல்ல முடியல, நித்தியம் அப்படின்ற ஒண்ணு இருக்குங்களா, இந்த வார்த்தை அழிச்சுனா இல்லைங்களா? ஓகே, நமக்கு தேவை. ஓகே, இந்த இருக்கிற இப்ப பாருங்க, நித்தியம்னு ஒண்ணு இருக்கு,
உலக தோன்ற வானத்தின் பூமி உண்டாக்கப்பட்டது இருக்குது. இப்ப இதுக்கிடையில பாருங்க, பிசாசானவன் எல்லாத்தையும் சீர்குலைச்சிட்டான். இந்த ஒரு பிக்சர் உள்ள வரணும், புரியுதுங்களா? சீர்குலைச்சதுக்கு அப்புறம் இங்க மனிதன் என்ன பண்றாரு? ஆண்டவர் உண்டாக்கி வைக்கிறார். மனுஷனை உண்டாக்குனதுக்கு அப்புறம் 2000 வருஷம் சிலுவையில மறிச்சிட்டாரு. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது. அடுத்து உங்களுக்குள்ள ஒரு பிக்சர் வரணும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் வரும், அப்போ உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாரு? எடுத்துக்கொள்வாரா இல்லைங்களா? கண்டிப்பா எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொள்ளும் போது நீங்க 7 வருஷம் தேவனோட அதாவது பரதீஸ்ல இல்ல பரலோகத்துல இருப்பீங்க. அதே 7 வருஷம் பூமியில வந்து மிகப்பெரிய உபத்திரம் வரும். இந்த உபத்திரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க 7 வருஷம் இங்க இருப்பீங்க இல்லைங்களா? இந்த 7 வருஷம் முடியும் போது, உபத்திர காலம் முடியும் போது, ஆண்டவர் உங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்க வருவார் பூமிக்கு. எங்க வர போறாரு? பூமிக்கு வந்து இங்க வந்து ஒரு 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்க போறார். அதாவது இயேசு ஆளுகை செஞ்சா, தேவன் இந்த பூமியை ஆளுகை செஞ்சா எப்படி இருக்கும்? வியாதி இருக்காது, மரணம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, போராட்டம் இருக்காது அப்படின்றது அவரு இங்க வந்து இதை ஸ்தாபிப்பார். நீங்க வருவீங்க, இங்க ஆண்டவருக்காக கரெக்டா இருந்து, அவர் ராஜ்யத்துக்காக இருந்து, பரிசுத்தமா இருந்து, அல்லது ஆவி நிறைவோடு இருந்தீங்கன்னா இந்த 1000 வருட அரசாட்சியில நீங்க அரசாளுவீங்க, ராஜாவா இருப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பைபிள் புரியுது? அப்போ அல்லேலூயா. ஒரே நாள்ல புரியாது, ஆனா இதுதான் விஷயம். அவர் நித்தியமானவர். இப்படி ஒவ்வொரு பிக்சரையும் உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். இதுதான் உங்களுக்கு நிறைய ஏற்கனவே ஜெராக்ஸ் தான் கொடுத்துருக்கணும். அதாவது வேதத்தினுடைய ஒரு கண்ணோட்டம் அப்படின்னா ஏன் கொடுத்துருக்கணும், இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது. அப்போ எபிரேய எழுத்துக்கள் உங்களால இப்போ படிக்க முடியணும்னா ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் அதுக்கான இங்கிலீஷ் ஈக்குவல் படிங்க. உங்களுக்கு கொடுத்த ஜெராக்ஸ் ஷீட்ல, அதாவது ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் அதை எப்படி படிக்கணுன்றத இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுத்துருக்கணும். அதாவது ஆலெஃப் அப்படின்றத ALEPH படிக்கலாம். அடுத்ததா தமிழ்ல ஆலெஃப் அப்படின்னு படிக்கிறீங்களா? இதுக்கான எண் மதிப்பு 1. இது அதுக்கு சமமான இங்கிலீஷ் ஈக்குவல், அதாவது ஆங்கில எழுத்து என்னன்னா ALனா E. அப்போ எங்களை இப்படி நீங்க எழுத முடியுமா? முடியாதுங்களா? இப்போ ஆலெஃப் அதாவது எபிரேய எழுத்துக்கள்ல நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். ஷாலோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சமாதானம் அப்படின்னு அர்த்தம். ஷாலோம்னா ஷாலோம் அப்படின்றது எப்படி எழுதணும் இங்கிலீஷ்ல? ஸ்பெல்லிங் சொல்லுங்க சார். ஷாலோமுக்கு ஷாலோம் SHALOM. இப்போ இது ஹீப்ரூல நீங்க எழுதணும். நீங்க எப்படி எழுதலாம்? இங்க ஷா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ஷா அப்படின்றது ஷின், அந்த இப்படி வருங்களா? ஷின் ஷா. எல்லுக்கு என்னன்னு பார்த்தோம்? லாமெட். ரெண்டாவது ஷாலோ. ஓகே என்னன்னு பார்த்தோம்? யோது பார்த்தோமா? யோதா. வாவ். அதாவது இது என்னது? ஷின்னு. இது லாமெட், இது வாவ். அடுத்தது மெம். ஓகேங்களா? மெம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஷின்னா அழித்தல் அர்த்தம். ஷின்னா அழித்தல். லாமெட்னா இது ஒரு கோல், மெய்ப்பனின் கோல் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து அதிகாரம்னு அர்த்தம். என்னது? அதிகாரம். இந்த வாவ்னா ஆணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆணினா ஒரு கனெக்ஷன், இணைப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த மெம் இருக்கு இல்லைங்களா? இந்த மெம் அப்படின்ற வார்த்தை என்னன்னா அதுக்கு அர்த்தம் வந்து குழப்பம் அப்படின்னு அர்த்தம். என்னது? குழப்பம். இப்ப ஷாலோம் அப்படின்றத ஹீப்ரூல நீங்க எழுத முடியுமா? எழுத முடியாதா? இங்கிலீஷ்ல, அதாவது எபிரேய எழுத்து, அதாவது இப்ப பஸ் தமிழ்ல பேர் இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல என்னது? பஸ் எப்படி பேர் எழுதுவீங்க? BU எப்படி நீங்க எழுத்து கூட்டி எழுதுங்க. அதே போல எபிரேயத்துல இந்த, அதாவது சமாதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷாலோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஷாலோம் அப்படின்ற எபிரேய ஒரு காரியத்தோட எபிரேய எழுத்து தெரிஞ்சுதுன்னா, எபிரேய வார்த்தை தெரிஞ்சுன்னா, நீங்க இங்கிலீஷ் ஈக்குவலண்ட்டை வச்சு நீங்க ஈஸியா ஈப்ரி எழுதலாம். ஈப்ரி எழுதி அதை டீகோட் பண்ணா அதுக்கு அர்த்தம் எழுதணும். அதாவது என்னன்னா, இப்போ இங்க பாருங்க, இப்படி சொல்ல பாருங்களேன். இப்போ ஒருத்தவங்களை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்றீங்கன்னா ஷாலோம் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட என்ன அர்த்தம் சொல்றீங்க? பிரைஸ் லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஷாலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்க, இந்த ஷாலோம்க்கு அர்த்தம் என்ன? இது அப்படியே மாறி இருந்தாலும் இதை ஒரு ஃபார்மா எழுதலாம். எப்படி எழுதணும்னா, அதாவது destroy the authority which is connected the cause அப்படின்னு அர்த்தம். அதாவது குழப்பத்தோடு இணைக்கப்பட்ட அதிகாரத்தை அழிங்க அப்படின்னு அர்த்தம். ஒருத்தனை பார்த்து பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னு அர்த்தம்,
அவன் ஏதோ ஒன்றில் ஒருவேளை குழப்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கலாம், பிசாசோட ஏதோ ஒரு காலத்துல கனெக்ஷன் இருக்கலாம். பிரைஸா சொன்னீங்கன்னா என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டவரே அவனை அந்த குழப்பத்தை வந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். பிரைஸ்லான்னு அதான் அர்த்தம். அடுத்தது பிரதர் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? பிரதர் என்னது? பிரதர் அப்படின்னா இங்கிலீஷ்ல அதாவது சகோதரன் சொல்றேன் இல்லைங்களா? சகோதரன்னா ஹீப்ருல வந்து அக் அப்படின்னு அர்த்தம். ஏசி ஹெச். இந்த அக்கு எப்படி ஹீப்ருல எழுதலாம்? அக். ஏக்கு ஆலெஃபா, சிஹெச்சுக்கு என்ன வருதுன்னு படிங்க. சிஹெச் என்ன வருது? செத் அப்படின்னு வருது இல்லைங்களா? செத்துன்றது எப்படி எத்தனாவது எழுத்து? 8வது எழுத்து. இப்படிதான் வருது. கரெக்டுங்களா? அப்போ அக்கு அப்படின்னா இதான் ஏ சிஹெச். இது ஃபர்ஸ்ட் எழுத்து, இது 8வது எழுத்து. அக்கு அப்படின்னா என்னன்னா இந்த ஆலெஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே, ஆலெஃப் அப்படின்னா ஒண்ணு ஆலெஃப் தேவனை குறிக்குதுங்களா? இதை உங்களுக்கு வேற மாதிரி எழுதுறேன்னு அது எப்படி எழுதிக்கா? ஆலெஃப் அப்படின்னா இது எதை குறிக்குது? தேவனை குறிக்குது. அது மட்டும் இல்ல பாருங்க, இது தேவனை மட்டும் குறிக்கல, அதாவது வல்லமையும் குறிக்குது. எதை? வல்லமை குறிக்குது. அது இதை இன்னும் சொல்ல போனா அது எதை குறிக்குதுன்னா, அதாவது ஸ்ட்ராங் அப்படின்றதா, அதாவது வலிமை, STRO வலிமையை என்ன பண்ணுது? குறிக்கக்கூடியதா. இது வந்து வலிமையை குறிக்கக்கூடியதான் இருக்குது. அடுத்து இந்த செத் அப்படின்றது வந்து என்னன்னு படிச்சோம்? செத் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பழங்கால ஈப்ரு அர்த்தம் சொல்லுங்க. என்னது? வேலி அப்படின்னு இல்லைங்களா? வேலி மட்டும் இதுக்கு அர்த்தம் இல்லை, இன்னும் நிறைய இதுக்கு நிறைய ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைய அர்த்தம் இருக்குது. இதுல இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சுவர் அப்படின்னு அர்த்தம். என்ன பார்த்தோம் இல்லைங்களா? சுவர், வால் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வலிமையான சுவர்னு அர்த்தம். வலிமையான சுவர். பிரைஸ்ல என்ன அர்த்தம்? குழப்பத்தோடு இணைக்கப்பட்ட அதிகாரத்தை அழிங்க அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரே அவன் ஏதோ இணைக்கப்பட்டிருந்தா அதை அழிச்சு போடுன்னு அர்த்தம். பிரைஸ்லாட் பிரதர்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னீங்கன்னு அர்த்தம், நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? ஒரு வலிமையான சுவரா இருக்கிற. என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எப்படி? என்ன வந்தாலும் எப்படி பார்த்துக்குங்க? ஜபத்துல தான் உங்களுக்கு தாங்க முடியும். புரியுதுங்களா? அப்ப இயேசு உங்களை பார்த்து நான் அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை சகோதரன் அப்படின்னு சொன்னார். ஏன் சகோதரன் சொன்னாரு? அவர் நமக்கு வலிமையான சுவரா, என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஒருத்தர் இடலை உண்டாக்குனீங்கன்னா அவனை பார்த்து நீங்க பைசா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க அவனுக்கு இடலை உண்டாக்கி இருக்கீங்க. நீங்க ஒன்றும் வலிமையான சுவரா இல்லை, கரைந்து போகிற சுவரா இருக்கிறீங்க. நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவன் நல்லா இருக்கணும், அவன் விடுவிக்க போனோம்னா நீங்க சொல்லணும். அப்பதான் நீங்க சொல்லணும் பிரைஸ்ல. எல்லாரும் பார்த்து எல்லாரும் பிரைஸா சொல்றாங்க இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான் கெட்டு போச்சு. ஒருத்தர் நல்லாவே இருக்கணும்னு நினைப்பான், ஆனா அவனை பத்தி என்ன சொல்லுவான்? முன்னாடி மட்டும் பிரைஸ்லாம் சொல்லுது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்ய சொல்லிட்டு உட்காந்துருக்கான்னு அர்த்தம். எதுவுமே நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இப்படி எல்லா எழுத்தும் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க சாலும் அப்படின்னு எழுதலாம். இன்னொன்னு இருக்கு இல்லைங்களா? யாவே அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? YHWH அப்படின்னு கூட இதை வேற மாதிரி கூட யாகன்றது எழுதலாம். இப்போ ரெண்டு ஷார்ட்டா எழுதுறீங்க, யாவே அப்படின்னு எழுதலாம். YAH எழுதுறீங்களா? அதானே சொல்றீங்க? யாவே பிள்ளைங்க சொல்லுங்க. YAHW. இந்த யா இதுல ஒரு எச் இங்க ஒரு எச் வருது, இங்க எழுதுங்களா? இந்த யாவேன்றது எப்படி எழுதலாம்? இந்த ஒய் இருக்கு இல்லைங்களா? இந்த யோதுக்கு தான் ஒய்ன்னு வரும், 10வது லெட்டர். இங்க பாருங்க, யோது. இந்த எச்ன்றது CH ஹே அப்படின்னு படிச்சீங்க இல்லைங்களா? 5வது லெட்டர் யோத் ஹே. அடுத்தது மறுபடியும் வாவ். வாவ் எத்தனாவது எழுத்து? 6வது எழுத்து. வாவ் ஹே. யாவேன்றது எப்படிதான் எழுதலாம்? யாவே அப்படின்னு எப்படி எழுதலாம்? நான் சொல்லிட்டு போறீங்களா? ஒய்க்கு வந்து ஒய்ஏ, ஒய்ஏ இல்ல ஒய்இ அப்படின்லாம் வந்தா என்னன்னா ஒரே எழுத்து எழுதலாம். அதுதான் யோத். சின்ன, அதாவது சின்ன யோத், சின்ன எழுத்து. என்னது? யோத். இது என்ன எழுத்து சொன்னோம்? 10வது எழுத்து. ஏன்றது 5வது எழுத்து. வாவ்ன்றது 6வது எழுத்து. இது மறுபடியும் 10வது எழுத்து. அப்போ இது ஒன்னொன்னுக்கு நீங்க அர்த்தம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த 6வது ஹே அப்படின்னா ஆச்சரியமா பார்க்கறதுன்னு அர்த்தம். ஆச்சரியமாய் வானத்தை நோக்கி பார்க்கறதுன்னு அர்த்தம். இந்த யோதுனா என்ன அர்த்தம்? அதை படிங்க. யோதுனா கை. இங்க யோதுனானது கைன்னு அர்த்தம். இந்த ஹேன்றதுக்கு ஹேன்னு என்னங்க?
இதுதான் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து. ஓகே, இதுதான் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தது. இந்த 6வது அந்த என்ன எழுத்து? 6வது எழுத்து பாருங்க. வாவ்னா ஆணின்னு அர்த்தம். வாவ்னா ஆணி, கூடார ஆணி. ஆணி கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த அப்போ இந்த யாவேன்றதுல எத்தனை ஒண்ணு வருதுன்னா கை அப்படின்றது வருது. ஆணின்றது ஆச்சரியமாய் தேவனுடைய நாமம் தான் யாவே. தமிழ்ல எகோவா தேவன் சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் தமிழ்ல, அதாவது தமிழ் இப்படி சொல்லுவாங்க எகோவான்றது தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஜெகோவான்னுவாங்க. ஹீப்ரூல யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாவேன்றதை இப்படி எழுதலாம். எப்படி எழுதணும் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இந்த ஒய்க்கு வந்து யோதுன்ற ஃபர்ஸ்ட் எழுத்தும், இந்த எச்சுக்குன்றதுக்கு இந்த 5வது எழுத்தும், மறுபடியும் எச்சுன்றது கடைசி, மறுபடியும் இந்த 5வது எழுத்தும். இது சரி, யோதே வாவே. மறுபடியும் ஓகே, யோதே வாவ் ஹே. ஹேன்றதுல வர இது வரும் இல்லைங்களா? அப்பா சொல்லியிருந்தாங்க ஹேன்றது இப்படிதான் வரும். 2 ஹே வரும். இது 5வது எழுத்து. யோத் ஹே வாவ் ஹே. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒண்ணு கைகளை குறிச்சு சொல்லப்பட்டிருக்குது, ஆணைகளை குறிச்சு ஆச்சரியமா பார்க்கறத குறிச்சு சொல்லப்படுது. அப்படின்னா யாவே தேவன் அர்த்தம். அது கையை ஆச்சரியத்துடன் பாரு, அதுல இருக்கிற ஆணையை ஆச்சரியத்துடன் பாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எதுவுமே நான் சொல்றது புரியுது? இந்த 5வது லெட்டருக்கும் இந்த 5வது லெட்டருக்கும், அதாவது பாருங்களேன், அதாவது யோது அப்படின்னா, யோதுனா கையின்னு அர்த்தங்களா? ஓகேவா? அடுத்தது யோது ஹே அப்படின்னா ஆச்சரியத்துடன் பார்க்கறதுன்னு அர்த்தம். கண்ணுன்னு வச்சுங்களேன், பார்க்கறதுன்னு அர்த்தம். 2வது மறுபடியும் இது என்னது? இது வந்து ஆணின்னு அர்த்தம். இது மறுபடியும் கை அப்படின்னு அர்த்தம். கைகளை ஆச்சரியத்துடன் பாரு, அதுல இருக்கிற ஆணையை ஆச்சரியத்துடன் பாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கும் மறுபடியும் தப்பா பாருங்க. இந்த இதுக்கும் கண்ணு பார்க்கறதுன்னு அர்த்தம். இது கை, இதுக்கு பார்க்கறது, இது ஏன்னா பார்க்கறது, இதுக்கும் பார்க்கறது அர்த்தம். இதுனா ஆணி. அப்போ கைகளை ஆச்சரியத்துடன் பாரு, அதனால ஆணிகளை ஆச்சரியத்துடன் பாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப யாவேன்ற நாமத்திலே அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அடிக்கப்பட போறேன், நான் அப்படிப்பட்ட தேவன் தான் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்கேன். எதிர்மே நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, ஆதி முதல் அந்த மட்டும் உள்ளவைகளை அவர் அறிவிக்கிறாரு. ஆனா அதை நம்ம அறிந்து கொள்வது. ஏன் அறிந்து கொள்வதில்லை? நம்ம வேதத்தை அந்நிய காரியமா என்ற அப்படி இல்லாம நீங்க சரியான விதத்தில் தேவனோட வேதத்தோடு இருந்தீங்கன்னா அது உங்களோட இடைப்படக்கூடியதா இருக்கும். உங்க வாழ்க்கையை அது நிச்சயமாய் மாற்றக்கூடியதான் இருக்கும். அப்ப ஏலோஹிம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரே தேவன், தெளிவா சொல்லணும். ஏலோ ஹிம், இங்க பாருங்க, ஏ லோ ஹிம் இப்படி வரும். ஏலோஹிம் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ ஏலோஹிம் அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்? ஒரே தேவன் தான், எங்கு நிறைந்தவராய் பல வேலைகளை அவர் செய்கிறபடினால அவர் பேர் ஏலோஹிம். அதனால அது பன்மையில சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள அந்த கிரிகளை அவரால் செய்ய முடியும். அதான் சொன்ன, இப்போ நமக்கு சிம்பிளா முடிக்கலாம். அது என்னன்னா, ஆவிக்குரிய யுத்தத்துல நமக்கு தேவையானது என்னன்னா, ஒண்ணு அவருடைய நாம வல்லமை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொண்டே ஆகணும். 2வது அவர் வசனம் ரொம்ப முக்கியம். 3வது என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எத்தனை பேர் புரிஞ்சுது? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவன். அனிஷ் அந்த போர்டு தூக்கி அந்த பக்கம் வச்சிருங்க. நீ நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே நீ பெரியவர். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை, 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 ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறா. எல்லா கரங்களை தட்டி, வாக்கு மாறாதவர் இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ?
இயேசு வாக்கு மாறாதவர். ஆமாம், இயேசு எப்படிப்பட்டவராக இருக்க? வாக்கு மாற. ஒரே ஒரு வசனம் மட்டும் படிங்க. மத்தேயு இந்த சுவிசேஷம் 5:13 படிங்க. மத்தேயு 5:13 இல்லைன்னா 18 படிங்க. நான் சொல்றேன் 5 வசனம். மத்தேயு 5:13 படிங்க. அதுக்கு கீழே அடுத்த வசனம், அதுக்கு அடுத்து கீழே கடைசி வசனம் படிங்க. அதில் அது எத்தனாவது வசனம்? 18. அதாவது மத்தேயு 5:18 சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? இங்க நம்ம படிக்கிற போது நமக்கு இது புரிய மாட்டேது. அதாவது நியாயப்பிரமாணம்னா அப்படின்னு அர்த்தம். அதாவது நியாயப்பிரமாணத்தை எப்படி எழுதி கொடுத்தாரு? எபிரேய எழுத்துக்களால தேவன் அந்த எழுத்துல உருவாக்கி எழுதி கொடுத்தார். அப்போ இந்த ஆலப் என்கிற எழுத்து இருக்கு இல்லைங்களா, முதல் எழுத்து. இந்த முதல் எழுத்து பாருங்க, 2 எழுத்து சேர்ந்ததுதான் முதல் எழுத்து. அதாவது இங்க எப்படி வருது இல்லைங்களா, இது வந்து ஒரு 10வது எழுத்து, இதுவும் 10வது எழுத்து. இது வந்து அதாவது இங்க இப்படி ஒரு கிராஸா இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த 10வது எழுத்து வந்து யோது. இங்க இருக்கிறது வந்து வாவ் அப்படின்னு அர்த்தம். இது என்னது? வாவ். அப்போ 2 யோது 1 வாவ் சேர்ந்ததுதான் இந்த ஆலிஃப் அப்படின்னு உருவாகுது. அப்போ எபிரேய எழுத்துக்களே சின்ன எழுத்து என்ன எழுத்து தான்? யோது தான். இதான் ஆண்டவர் சொல்றார். என்னன்னா, எழுத்தின் சிறு உறுப்பாகிலும், சின்ன உறுப்பா, அதாவது என்னது, சிறு எழுத்தாகிலும், இந்த சின்ன எழுத்தாக யோதாகிலும், அடுத்து எழுத்தின் உறுப்புனா இந்த காரியம் இது ஒழிந்து போகாது அப்படின்னா இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். யோத் அப்படின்னா கை அப்படின்னு அர்த்தம். யோதுன்னா என்னன்னு பார்த்தோம், கை. இந்த வா அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், நீதிமான் அப்படின்னு பார்த்தோம். ரைட், அப்ரைட் மேன் பார்த்தோம், நீதிமான். அப்ப என்ன அர்த்தம்? அதாவது பரலோகத்திலிருந்து ஒரு கை வந்து, சொல்ல பாருங்களேன், பரலோகத்திலிருந்து ஒரு கை வந்து இணைய பார்க்குது, ஓகேங்களா? பூமியிலிருந்து இன்னொரு கை இணையணும். ஆனா இது 2 இணையம்னா நீதிமான தன்னை தாழ்த்தி ஆகணும். எதனால புரியுது நான் சொல்றது? ஆலேப் என்ற வார்த்தை 2 எழுத்து சேர்ந்து உருவானது. ஒண்ணு யோது என்கிற 2 எழுத்தும், வாவ் என்கிற ஒரு எழுத்தும். அப்ப யோதுனா கை, யோதுனா கை. அப்ப 2 கைகள் வந்து இணைய முற்படுது. அது 2 இணையனா ஒரு நீதிமான் தன்னை தாழ்த்தியாகணும். அது யாரு? இயேசு கிறிஸ்து. அதை தான் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 5:18 சொல்றாரு, ஒரு எழுத்தாகிலும் சிறு எழுத்தாகிலும், யோது என்ற எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகினா அது 2 சேர்ந்து இணைந்து ஒரு காரியத்தை சொல்லணும்னா அது நிறைவேறியே அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோகத்திற்கு தேவனும் மனுஷனும் இணைகிறதுக்கு நீதிமானாக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி மனுஷனா வந்து மறிச்சு ஆகணும். அவர் தாழ்த்தாத போது ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா அவர் தாழ்த்தி அவர் 2 பேரையும் ஒன்று சேர்ப்பார் அப்படின்றது தான் இந்த ஆலோசனை வார்த்தை முதல் வார்த்தையை சொல்லுது. இது மாறவே மாறாது அப்படின்றதான் சொல்லப்படுது. நியாயப்பிரமாணத்தில் உள்ளனா, நியாயப்பிரமாண நிறைய வார்த்தை எழுத்து இருக்குது, ஆனா சின்ன எழுத்து யோது தான். அப்போ ஒவ்வொரு எழுத்தும் ஆலெஃப்ன்றதும் சரி, இந்த பெத்துன்றது சரி, இந்த கிமல், எல்லா எழுத்துக்கும் அது உருவான விதம் இருக்குது. இதன் அடிப்படையில எல்லா எழுத்தும் நிறைவேறி, அதான் சொன்னோம், வாக்கு மாறாதவர், வாக்கு நிறைவேறி. யாவேனா என்ன அர்த்தம்? கைகள் உள்ள ஆணி, அதாவது கைகளை ஆச்சரியத்துடன் பாரு, அதில் உள்ள ஆணைகளை ஆச்சரியத்துடன் பாரு. இந்த மாதிரி சொல்லப்பட்ட எல்லாமே நிறைவேறியும் ஆகுமா? அது நிறைவேறிச்சா இல்லைங்களா? அப்போ உங்களை குறித்து சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறுமா? நிறைவேறுங்க, கண்டிப்பா நிறைவேறியும் ஆகும். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க. எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, எங்களால் உங்கள் சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்த எவ்வளவு எழுத்துக்களை குறித்து நல்ல ஆண்டவரே, ஏதோ எங்களால் முடிந்த சில காரியங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். தேவனாகிய கர்த்ததாமே தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு இடைபடுங்க. எங்கள் எல்லா சூழ்நிலைகளும் உடைய ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே நன்மைகளும் வெளிப்படட்டும். என் கேட்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் அப்பா உடைய வேதத்தின் மகத்துவம் அறிந்து ஆண்டவரை கொடுத்திருக்கிறீங்க. ஆதியாகமம் 1 ஆண்டவரே நீர் சிலுவையில் சர்வ வல்லவர் சிலுவை சந்திப்பார், அவர் ஆணிகளால் அடிக்கப்படுவார் என்கிற அந்த காரியத்தை நீ வெளிப்படுத்தியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இது எல்லாம் ஆண்டவரே அறியாம நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிங்க, வேதத்தின் மகத்துவங்களை ஆராயாம இன்றைக்கும் ஆண்டவர் ஏனோதானோன்னு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் என்றால் அதை எல்லாவற்றையும் எங்களிடத்துல இருந்து மாற்றி ஆண்டவர் உண்மை தேடுகிற ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசுவே நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவர் நன்மைகள் உண்டாகட்டும். இதனால தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவர் காலங்களிலே கிரியை செய்கிறார், அவர் எல்லையற்ற என்பதை புரிந்து கொள்ளும். தொடர்ந்து ஒரே தேவன் எங்கும் நிறைந்தவராய் அவர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்துல கடந்து போகும்போது அப்பா உமக்காக வைராக்கியமாய் நிற்க தேவன் தாமே உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம்.
வந்திருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடர செய்யுங்க. அப்போ அவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். God bless you. ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒரு கரம் கொடுத்து